தேவனுடைய மகா பரிசுத்தமுள்ள திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல வாக்கியத்தை தேவன் கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சிம்பிளான செய்தி தான் இன்னைக்கு இப்போ 2வது மெசேஜ் நான் சிந்திக்க போகிறது. டோன்ட் ஃபர்கெட், மறவாதே. இதுதான் நம்ம சிந்திக்க போகிறது. நாம் மறக்கக்கூடாத அநேக விஷயங்கள் இருக்கிறது. இந்த பூமிக்கு ஒரு பேர் இருக்குல்ல, என்ன பூமி? மறதியின் பூமி இல்லையா? அநேக நேரங்கள் நம்ம நிறைய விஷயத்த மறந்துடுறோம் இல்லையா? நான் நிறையா மறந்துடுறேன். இந்த மாதிரிலாம் நிறைய மறதிகள் நமக்கு வருது இல்லையா? மறக்கிறது நல்லது தான். சில விஷயங்களை மறந்துடணும். இன்னைக்கு நம்ம என்னன்னா மறக்கக்கூடாதுன்றது படிக்க போகிறோம். சரிங்களா? மறக்க வேண்டியதை மறந்துடணும் கண்டிப்பாக. தமிழில் ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா? நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஸோ இன்னைக்கு நம்ம மறக்கக்கூடாத விஷயங்கள் என்னன்றதை படிக்க போகிறோம். மறக்கக்கூடாத விஷயங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது அதுல நடுவில் ஒரு பகுதியில் ஒரு வார்த்தை வரும். பி தேங்க்ஃபுல், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருந்தது. படிக்கிறோம் இல்லையா? அப்ப மறவாதபடிக்கு வாழ்கிற வாழ்க்கை நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை. மறவாத வாழ்க்கை. யாரை மறக்கக்கூடாது, எதை மறக்கக்கூடாது, நம்ம முதலாவது நம்ம சிந்திக்கலாமே. மொத்தம் 6 முக்கியமான குறிப்புகளை படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் செய்தியில 7 குறிப்பு சிந்திச்சோம். 2வது சிந்தை 1 குறைச்சாச்சு. 6 குறிப்பு தான் சிந்திக்க போறோம். ஸோ நம்ம சுருக்கமாக நம்ம அதை பகுதியை நம்ம சிந்திக்கலாம். வாசிக்கலாமே. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 6:12 வாசிங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்பர் 1, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்முடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. கவனிச்சிங்களா? நம்பர் 1, கர்த்தரை மறந்துடாத அப்படிங்கிறாரு. நான் மறக்கலையே பிரதர், நான் கர்த்தரை நம்பி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் மறக்கலையே. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த மறவாதன்ற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு ரொம்ப நல்லது. உங்களை என்னையும் படைத்த தெய்வத்தை, நம்மை ரட்சித்த தெய்வத்தை, அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை, பாவ அடிமைத்தனத்திற்குள்ளா இருந்த நம்மை விடுவித்த தெய்வத்தை நான் மறக்கல அப்படிங்கிறத நான் எப்படி காமிக்க முடியும்? நாம் எப்படி காமிக்க முடியும்? நான் கர்த்தரை மறக்கலைங்க, நான் அவரை நினைச்சிட்டு தான் வாழ்றேன், எப்படி காண்பிக்க முடியும்? அவருடைய கட்டளைகளை பின்பற்றும் மூலமாக காண்பிக்கலாம். ரைட். வேற இந்த செக்ஷன் நீங்க நிறைய பேசலாம். அவரே அப்படி நம்ம பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை. வெரி குட், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். வேற அவர் அதிகமாக சொல்றோம், மறந்தா சொல்ல முடியாதுல்ல. ரைட், ஓகே, சூப்பர். சொல்றதுனால, மற்றவங்களுக்கு சொல்றதுனால நம்ம காண்பிக்கிறோம். வேற நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நம்ம ஏதோ புதிய வசனம் தான் படிக்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பழக்கப்பட்ட வசனம் தான் படிக்க போறோம். சரிங்களா? படிக்கலாமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். மறந்துடாதேங்கிறார். அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்பர் 1, கர்த்தரை மறவாதபடிக்கு அவரையே நினைவு கூறுகிறவர்கள் சுய புத்திக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இடம் கொடுக்க மாட்டாங்க. சுயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் நினைச்சதுதான் செய்வேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்னை படைத்த தெய்வம் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் நான் என்ன செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரோ அதை நான் செய்வேன். நான் அவரை மறக்க மாட்டேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. நம்பர் 2, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. கர்த்தரில் நம்பிக்கையா இருப்பது, அந்த முழு இருதயன்றது ரொம்ப முக்கியம். நமக்கு நிறைய வசனங்கள் தெரியுது, அதுல எந்த விதமான குறைவும் கிடையாது. ஆனா அதை நம்ம பிராக்டிஸ் பண்றதுதான் முக்கியமே. இந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஒரு நல்லா இருக்குல்ல, படிக்கும் போதே எவ்வளவு ஆசையா இருக்கு, நல்லா இருக்குல்ல. இது லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் லைஃப். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இதை மட்டும் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வச்சோம்லேன், விடாம, அந்த லைஃப் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதுவுமே இல்லை. கர்த்தரை மறவாதபடிக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதை நான் பார்த்தீங்கன்னா அதை என்னுடைய வாழ்க்கையில தான் காமிக்க முடியும். சுய புத்திக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தரில் முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருப்பது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இதை நம்ம செய்யறோமாங்க?
இதுதாங்க என்னுடைய கேள்வி. எப்பயுமே அவர் நினைக்கிறோமா? எல்லா இடங்களிலும் எப்பொழுதுமே அவரை பற்றி சிந்தை நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறது. அவரை மறவாதபடிக்கு நம்ம செயல்படுறோமா? ஒவ்வொரு இடங்களிலுமே கர்த்தர் இதை சொன்னார். அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம அவரை நினைச்சு பார்க்கணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நமக்கு எந்த நோக்கத்தான் நீ கூடி வந்திருக்கிறோம்? நம்ம என்னை நினைவு கூறும்படி, அதான நோக்கம். என்னை நினைவு கூறும் சபையாக கூடி வந்திருக்கிறோம். ஒரு நபரை நினைவு கூற கூடி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்றாரா இல்லையா? அப்ப அவரை நினைவு கூறும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு இதை புரிந்து கொள்ளாததுனால அனைவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சபை கூட்டத்தை என்ன பண்ணிடுறாங்க? அசட்டை பண்றாங்க. மறந்துட்டாங்கல்ல? புரியுதுங்களா? மறந்துட்டாங்கல்ல? ஆண்ட சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். வர வாய்ப்புகள் இருந்தும், எல்லா விதமான ஏதுக்கள் இருந்தும் வராமல் மற்ற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை மறந்து போகிறார்களே. ஆண்ட சொன்னால் எபிரேயர்ல வாசிக்கிறோம், சபை கூடி வருவதில் சில விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாமல், நாம விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவுள். நாளானது சமீபத்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த சபை கூடுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையில. சபை கூடுகை என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாதுங்க. அது ஒருவேளை ஜப கூட்டமாக இருக்கலாம், அல்லது காட்டேஜ் மீட்டிங்காக இருக்கலாம், வீட்டு கூட்டமாக இருக்கலாம். எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சபை கூட்டம் தான். அது மற்ற நாட்களாக கூட இருக்கலாம். 2 பேர் சேர்ந்த சபை. ஒன்றும் இல்லை, கடலூர்லேருந்து சபையிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா கடவுள் சபையில் ஒரு விசுவாசி வராங்க அப்படிம்பாங்க. அதுவே 2-3 பேர் சேர்ந்ததானா கடலூர் சபையார் வராங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதுதான் சபை. அப்ப திருச்சபை கர்த்தரை மறக்கக்கூடாது. ஒரு விசுவாசி கர்த்தரை மறக்கக்கூடாது. தேவ ஜனம் தேவனை மறக்கக்கூடாதுங்க. அவர் சொன்ன, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எந்த சூழ்நிலை கர்த்தரை மறவாதபடிக்கு அவருக்கு நான் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா என்பது ரொம்ப முக்கியம். நம்பர் 1, தேவனை மறவாதே. பெத்த தாயை மறந்துடுவோமா? நான் கேட்கிறேன், பெத்த அம்மாவை மறந்துடுவோமா? அப்பாவை மறந்துடுவோமா? தாயை காட்டிலும் மேலானவன். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்றேன். தகப்பன் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொல்றேன். ஒரு தேவ மனுஷன் சொல்றார், ராஜா சொல்றாரு, என் தகப்பன் என் தாய் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்னு சொல்றாரு. எப்படிங்க அவர் மறக்க முடியும்? என்னை மீட்ட ரட்சகரை, என்னை உருவாக்கின தெய்வம், என்னை சிருஷ்டித்த தெய்வத்தை நான் மறக்கிறதுனா யாரு? வாசிங்க பார்க்கும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கர்த்தர் சொல்றாரு, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? கர்த்தர் கேட்கிறார்ல, மறக்கிறதுக்கு நீ யாருப்பா? எப்படி மறக்க முடியும்? உன்னை படைச்சதே அவர்தான். உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை ரட்சித்த தேவன், உன்னை அற்புதமாய் பாதுகாக்கிற தெய்வம், உன்னை பராமரிக்கிற தெய்வம், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனானவர் நம்முடைய ஆண்டவர். அவர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர். உங்கள் என்னை படைத்த தெய்வமாக இருக்கிறார், நம்மை ரட்சித்த தெய்வமாக இருக்கிறார். ரட்சகரை எப்படிங்க மறக்க முடியும்? நான் மறக்கவில்லை என்பதை, தேவனை மறக்கல அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையினால நான் அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சிந்திச்சோம். நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் படிச்சோம். நம்ம மறக்கிறதுக்கு நீ யார்? இந்த கேள்வி எவ்வளவு அருமையான கேள்வி இல்லையா? வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? கர்த்தர் கேட்கிறார். அவரை மறக்க நமக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? தேவ ஜனம் தேவனை மறக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவர் நம்மளை மறக்கல. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? நம்முடைய ஜனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். மிக வேதனையோட பேசினார் ஆண்டவர். வாசிக்கலாமா? எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 32 சொல்றார் பாருங்க. எரேமியா 2:32 படிங்களேன். ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளா? ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளா? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களை என்னை மறந்து விட்டார்கள். என் ஜனம் என்ன மறந்துருச்சு. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் ஆண்டவர். அவர் தெரிந்து கொண்ட தேசம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தெரிந்து கொண்ட தேசம், தேவனுடைய ஜனங்கள். அவங்க
ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். நாம் எல்லாருமே அவங்கெல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். நம்மள ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார். நாம் அவரை மறவாதபடிக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றிய சிந்தனையிலே தொடர்ந்து வளர வேண்டியது அவசியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சிம்பிளான விஷயம் தான். தயவு செய்து சபை கூட்டத்தை விடாதீங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். நான் ரசிக்கப்பட்டது 2005 ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன். 25/5/2005 எல்லாமே 5 முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட. 12th லீவில் தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அடுத்தது முடித்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் சேர்ந்துட்டேன். பெரம்பலூரில் தான் காலேஜ் படித்தேன். 3 வருஷம் படித்தேன். அந்த 3 வருஷத்துலையும் வாரத்தில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். என்னோட இன்னொரு ஊழியக்காரோடைய பையனும் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. 2 பேரும் ரூமில் தான் தங்கியிருந்தோம். ஹாஸ்டலில் சேரல. ஏன்னா ஹாஸ்டலில் சேர்ந்தா கூட சர்ச்சைக்கு வர முடியாத சூழ்நிலை வந்து சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஹாஸ்டலில் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டோம். 2 நாளுக்காக இயங்குவேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்னொரு நாள் புதன்கிழமை. ஏன்னா நான் கூடி வருகிற அந்த சபையில் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி. அடுத்த நாள் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும். மேஜர் பேப்பர், அலைடு பேப்பர் எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்து பைபிள் ஸ்டடி முடிச்சு தான் அதுக்கப்புறம் தான் போய் நான் நைட்டு படிப்பேன். நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பைபிள் ஸ்டடி சாயந்தரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறது மணி 10 ஆயிடும். என்னால் முடியாதுங்க. எதையும் இழந்த மாதிரி இருக்கும். அந்த 2 நாளை விடவே மாட்டேன். புதன்கிழமைக்காகவும் ஞாயிற்றுக்கிழமைக்காகவும் இயங்குவேன். என் கையில் அலைடு புக் இருக்குதோ மேஜர் புக் இருக்குதோ இல்லையா, காலேஜில் பைபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். படிச்சுக்கிட்டே இருப்பேன். தூக்கி கிடாசம், நீ போகிற போக்க பார்த்தா சாமியார் ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னா. இப்படியே தான் சொன்னான். கொஞ்ச நாள் முன்னாடி ஃபோன் பண்ணான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டான். நான் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறேன், தெய்வ பணியை செஞ்சுட்டு இருக்கிறேன். சொன்ன மாதிரியே சாமியார் ஆகிட்டே அப்படின்னு. ஆனால் கிண்டல் பண்ணவன் கேலி பண்ணவெல்லாம் இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மூலையில் இருக்கிறான். எந்த சிறப்புமே இல்லை. நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என்னை படைச்ச தெய்வத்தை எப்படி மறக்க முடியும்? என்னை ரட்சித்த தெய்வங்க, என்னை பாதுகாக்கிறதை விடுவிச்ச தெய்வம் என்ன? பாவத்தின் அகோர பிடியில கடந்தேன். நம்முடைய முன்னான வாழ்க்கையை கொஞ்சம் இப்படி படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னேன், ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்ம வாழ்க்கை மோசமான நிலைமையில தான் இருந்தது. எபேசியர்ல முதல் வசனத்துல 2வது முதல் வசனம் ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. அதுலயே எல்லாமே அடங்கிடுச்சு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தோம். அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். அப்ப உயிர்ப்பிக்கப்பட்ட நான் எப்படி என்னை உயிர்ப்பித்த தெய்வத்தை மறக்க முடியும்? மறவாதபடிக்கு எச்சரிக்கையா. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகம் படிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப மறக்காத இந்த வார்த்தையை நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். மறவாதே. நான் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுவேன். வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, மறக்காத. ஏன்னா சிருஷ்டியெல்லாம் நினைச்சு பார்ப்பான், படைத்த படைப்பெல்லாம் நினைச்சு பார்ப்பான், படைச்சரை விட்டுருவான். என்ன அருமையான மலை இல்ல, வாட் அ பியூட்டிஃபுல் மவுண்டைன். எல்லாத்தையும் ரசிப்பான் மனுஷன். நான் வாலிப வயசு இல்லையா, எல்லாத்தையும் உலகத்தையும் சுத்தி பார்க்கணும் எண்ணம். எதை பார்த்தாலும் அது புதுமையா தெரியும். படைச்ச படைப்பை பெருசா பார்ப்பாங்க, படைச்சரை விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார், வாலிப பிராயத்தை உன் சிருஷ்டிகரை நினை. படைச்சவரை நினைச்சுப்பாரு, மறந்துடாதுங்கிறார் ஆண்டவர். இங்க வாசிக்கிறோம் பாருங்களேன், தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். உங்களை என்னை படைத்த தெய்வத்தை நம்ம மறக்க கூடாது. அதான் நம்ம ஏசாயில வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றாரு ஆண்டவர். அதே ஏசாயா 49:15 படிங்க பார்க்கும். ஏசாயா 49:15 படிங்க ப்ளீஸ். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்ன வார்த்தைங்க அந்த வார்த்தை! நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு அதை படிக்கும்போது. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் மறப்பாரா? யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு பகுதியை எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன். இந்த 10 குஷ்டரோகிகள் வருவாங்களே இயேசுநாதருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி அது. 10 குஷ்டரோகிகள் வருவாங்க. உதாரணத்துக்கு வெள்ளையை பாவண்டாம், ஆண்டுட்டே வசனத்திலேயே எல்லாமே இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா தூரத்துல நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும், மிர்சி ஆன் மீ, எங்கள் மேல் இறக்கமா இருங்க ஆண்டவர், என் மேல இறங்கு அப்படி சொல்லி என்ன சத்தம் போடுவாங்க. அப்ப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப அருமையா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க உங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, ஆசாரியர்கிட்ட காமி. அவர் சொன்னதை கேட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியில என்ன ஆயிடுவாங்க, சுகமாயிடுவாங்க. திரும்பி வந்தது ஒரே ஒரு மனுஷன் தான் வந்தார். அதோட முடியல,
ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அவன் வந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி சொல்லுவான். ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்பாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்பாரு. அதை படிக்கும் போது அப்படியே உள்ளம் உருகும் பாருங்க. அவங்க மறந்துட்டாங்க, நான் மறக்கல. அவங்க 10 பேர்ல சுத்தமானவங்க, 10 பேரும் சுகமாயிட்டாங்க. ஆண்டவர் கேட்பாரு, மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு கூட திருச்சபையில ஆண்டருடைய பார்வை பார்த்துட்டு தான் இருக்குது. எங்கப்பா போனேன், என்னை ஆராதிக்காம எங்க போனேன்? மறந்துடாதீங்க தயவுசெய்து. கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கை. அப்போ பலவீனம் மற்ற காரியங்கள் அது வேற, நான் அதெல்லாம் சொல்ல வரல. தேவனை காட்டிலும் மற்ற விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நான் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உலகமோ அல்லது ஒரு நபரோ யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள வச்சுட்டேன்னு அர்த்தம். தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை மறக்கலைங்க. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய ஆண்டவர், நான் உன்னை மறக்கலைங்கிறார். ஸோ நாம் முதலாவதாக தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அவரை நினைவு கூற வேண்டும், அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க வேண்டும். நான் அவங்களை மறக்கல ஆண்டவரே, அவங்களோட கூட இருக்கிற ஆண்டவரே, நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் அதை எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆண்டவர். நீ என்ன மறந்துட்டேன்னா ஆபத்துங்கிறாரு, எச்சரிக்கையாருன்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த சங்கீதம் 9:17 படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்க. சங்கீதம் 9:17 வாசிக்கிறவங்க இந்த தேவனை மறக்கிற மக்களை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும், அதாவது எல்லா ஜாதிகளும், ஆல் தி நேஷன்ஸ், எல்லா ஜனங்களும் அர்த்தம். எல்லா ஜனங்களும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனோடு இருக்க முடியாதுங்க, நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்காத. ஒருவேளை இங்க யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா, நான் தொடர்ந்து சபைக்கு வரேன், வசனம் கேட்கிறேன், ஆனாலும் இன்னும் நான் கர்த்தரை அறியாமல் அவர் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி யாராவது இங்க இருந்து என்று சொன்னீங்கன்னா, தயவு செய்து மறந்துடாதீங்க. அவர் தான் நம்மை படைத்த தெய்வம், அவர் தான் நம்மை ரட்சித்த தெய்வம். உங்களுடைய நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நமக்காக பலியானார். பாவ மன்னிப்பாகி மீட்பை இலவசமாய் கொடுக்கிற தேவன் அவர்தான். பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதிகாரம் உள்ள தேவன். அவராலே என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இப்படிப்பட்ட தெய்வத்தை மறந்துடாதீங்க. வேற யாரும் ரட்சிப்பை தர முடியாதுங்க, அவர் தாங்க ரட்சகர். ரட்சகர் இல்லாம நம்ம வாழ முடியாது. நமக்கு ரட்சகர் தேவை. யாருக்காவது ரட்சகர் இல்லாம இருந்தா இன்னைக்கு இந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல நேரம். இந்த சுவிசேஷம் உங்களை தேடி வருது. ரட்சகர் நமக்கு தேவை. ரட்சகரை மறந்துடாதீங்க. ரட்சித்த தெய்வம். முதலாவதாக தேவனை மறவாதே, நம்பர் 1. நம்பர் 2, தேவனுடைய வார்த்தையை மறக்கக்கூடாது. படிக்கலாமா? வாசிங்க பார்க்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. போதகத்தை மறக்காதங்க. கர்த்தருடைய வார்த்தையை மறக்க கூடாது. இந்த வேத வசனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வசனத்தை போல விலையேற பெற்றது உலகத்துல எதுவுமே. ஜீவனுள்ள வார்த்தை, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ள வார்த்தை, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. அப்பேற்பட்ட உன்னதமான வார்த்தை இந்த வார்த்தை. இந்த வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் மிக மிக குறைந்து விட்டார்கள். வேத வசனம் ரொம்ப முக்கியங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம். இந்த வேத வசனத்தை மறக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேங்க, இந்த ஸ்கூல் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சொல்ல மாதிரி இருக்குது. என்னன்னா, பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணீங்களா? என் பிள்ளைகளை பார்த்து எப்பயுமே நான் கேட்பேன், ஒரு நாள் படிக்கிறனாலும் படிச்சுட்டு போ, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும், நீ படிச்சுட்டு போ, பரவாயில்ல, பிடி சார் நிற்க சொன்னாலும் நில்லு, தப்பே கிடையாது, ஆனால் படிச்சுட்டு போ. படிக்காம அனுப்பாதீங்க, வேதத்தை வாசிக்காம அனுப்பாதீங்க. பிள்ளைங்க படிக்கணும், வேத வசனத்தை கண்டிப்பா பிள்ளைங்க படிக்கணும். வேத வசனத்தை மறக்கக்கூடாது. இந்த வசனம் தாங்க ஜீவனுள்ள வார்த்தை. இந்த சங்கீதம் 119 படிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்லுவாருங்க. நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் நன்றி அறிதல் உள்ள ஒரு வாழ்க்கை காண்பிக்கிறது. 119ஆம் சங்கீதம் அற்புதமான சங்கீதம் அது.
ஒரு தேவ மனுஷன் விதமா சொல்லியிருக்கிறாரு, இந்த 119ஆம் சங்கீதமானது பொன்னினாலே செதுக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு எழுத்துக்களும் சொன்னார். அப்பேற்பட்ட விலையேறப்பெற்ற வார்த்தைன்னார். அப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தை தான் அது எல்லாமே அடங்கியிருக்கிறது. படிக்கலாமா? 16 படிங்க பார்க்கும். 119:16 வாசிங்க. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது வசனத்தை மறவேன். நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, உமது வசனத்தை நான் மறவேன் அப்படிங்கிறார். அடுத்தது 61 படிங்க பார்க்கும். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. துன்மார்க்கரின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டும் என்ன பண்ணல? மறக்கவில்லை. என் மனசு ஃபுல்லா உங்க வசனத்து மேலதான் இருக்குது. உங்களுடைய வேதத்தை நான் மறவே. மறக்கவில்லை. ஒரு பக்கம் எனக்கு பிரச்சனை இருக்குது, துன்மார்க்கர் என்ன மிகவும் மோசமா நடத்துறாங்க, என்னை கொள்ளையிட்டு உங்களுடைய வேதத்தை நான் மறவேன்றார். அடுத்தது படிங்க பார்க்க 83. புகையில் உள்ள துருத்தியை போலானேன். புகையில் உள்ள துருத்தியை போலானேன். எவ்வளவு பாடுகள் அனுபவிச்சிருக்காரு பாருங்க அந்த மனுஷன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. புகையில் உள்ள துருத்தியை போலானேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது பிரமாணங்களை மறவேன். எந்த சூழ்நிலை நான் வசனத்தை மறக்கணும்னு சொல்றாரு பாருங்க. நம்ம முதல் செய்தி கேட்டோம், திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு மறவாதபடிக்கு இருக்கிறவங்க தான் ஏற்றுக்கொள்வாங்க. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கும். 93 வாசிங்க பார்க்கும். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். நான் ஒருபோதும் உமது கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்து நான் மறக்க மாட்டேங்கிறார். திரும்ப திரும்ப சொல்லுவாங்களா? சொல்றாரு பாருங்க, மறக்க மாட்டேன், மறவேன் மறவேன். அடுத்து நான் சொல்றாரு 109 படிங்க பார்க்கும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். ஆனாலும் உமது வேதத்தை மறவேன். உமது வேதத்தை மறவேன். 141. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். அடுத்தது 153 படிங்க. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். உமது வேதத்தை மறவேன். உமது வேதத்தை மறவேன். இன்னொருக்கு ஆசை அடங்கல. கடைசியா இந்த சங்கீதம் முடியும் போது கடைசி வார்த்தை நம்ம பிடிப்பார் அவரு. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன்றார். முடிக்கும் போது இப்படிதான் முடிக்கிறாரு, நான் மறக்க மாட்டான் வசனத்தைன்றார். வேதத்தை மறக்காதே, வேத வசனத்தை நான் மறவாதபடிக்கு வாழ வேண்டும். இந்த வசனத்துக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்னுடைய வாழ்க்கை எதுல தேடணும்னா வசனத்தை தேடணும். நான் இப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு செய்தி கிடைக்காதான்னு கேட்கக்கூடாது. எனக்கு என்ன கர்த்தருடைய வார்த்தை இருக்குதோ அதுக்கேற்றால் போல நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் என்னன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி செய்தி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறவங்க நீ நிறைய பெருகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த நாட்கள்ல. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கேற்றாற் போல என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. வாழ்க்கையை வசனத்துல தேடணும், இப்படிதான் வாழணும். அப்ப யார் தேடுவாங்க? யாரு மறவாது இருக்கிறார்களோ அவங்க தான் தேடுவாங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இந்த வேத வசனத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நமக்கு ஆறுதல் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதை கர்த்தருடைய வார்த்தை தான். இதே சங்கீதக்காரர் சொல்வார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் சொல்ற. வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக வேத வசனத்தை மறவாதே. நம்பர் 2, வேத வசனத்தை மறக்காது. முதலாவதாக தேவனை மறவாதே, இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை மறவாதே, மூன்றாவதாக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணி முடிச்ச ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, சொல்லுங்க பார்ப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவ்வளவுதான். ஆமீன். சரியா? மறவாதே. நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல அந்த வார்த்தையை. நிஜமா இதை பிராக்டிஸ் பண்றோமா? அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் எல்லாமே. எங்க படிக்கிறோம் அந்த வசனத்தை? 103ஆம் சங்கீதம். உடனே சொல்லிட்டோம்ல, 103ஆம் சங்கீதம் 1-2. சரி, பிராக்டிஸ் பண்றோமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்காம இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எவ்வளவு நன்மைகளை நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி, பூமிக்குரிய ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலும் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கார் நம்ம வாழ்க்கையில. நாம் மறவாதபடிக்கு நான் நன்றி அதில் உள்ளவர்களாக வாழ வேண்டியது மிக அவசியம். என்னை ரட்சித்த தேவன்,
என்னை தேடி வந்து இன்னும் சொன்ன என்னை துரத்தி பிடிச்சான்னு சொல்லலாம். பாவத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தேன், நடந்தா போனேன், ஓட்டம்னா ஓடணும். என்னை பிடிச்ச ஆண்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் கைக்குள்ள நடக்கி வச்சு. இன்னும் ஆச்சரியமான தெய்வம், நீ என்னுடையவன், நான் உன்னை விடுகிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை என்ன எவ்வளவு நேசிக்கிறார் பார்த்தீங்களா? எப்படிங்க மறக்க முடியும்? ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் நம்மை தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். தேவன் நம்மை தெரிந்து கொள்ளாவிட்டால், நான் இந்து குடும்பத்திலேருந்து பிறந்தவன், யோசிச்சு பார்த்தா பயமா இருக்குது. தேவன் என்னை தெரிந்து கொள்ளணும் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனா எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரா ஆண்டவர்? எப்படி படிக்கிறோம் பைபிள்ல? எப்ப தெரிஞ்சுக்கிட்டாராம்? நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது இல்ல. எப்ப தெரிஞ்சுக்கிட்டாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இதெல்லாம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாராம். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆதாம் பிறக்கல, ஏவாள் பிறக்கல, உலகம் உண்டாகல, அதுக்கு முன்னாடியே என்ன ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் தேவனுடைய அந்த செயல்லாம் ஆச்சரியமானது. அவர் தேவன், அவருடைய செயல்லாம் சிந்திச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம ரட்சித்த விதமே ரொம்ப ஆச்சரியமானது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்ம அன்றாட நம்மை நடத்தி கொண்டு வருகிற விதங்கள் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமானது. நான் சொல்றது என்னன்னா, நான் முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ரீதியாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல நம்ம சரீர பிரகாரமா நம்ம தேவன் நடத்தி வந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. அதான் இங்க வாசிக்கிறோம். சங்கீதம் 103 நம்ம வாசிக்கும் போது நம்ம அந்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டோம். சங்கீதம் 78 வாசிங்க பார்க்கும். 78 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கும். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும். தேவனுடைய செய்கைகளை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் படிக்கும். தேவன் செய்த செய்கைகளை மறவாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். இதுதான் நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அதான் வாசிக்கிறோம், பாரமானவைகள் அல்ல. மூன்றாவதாக, தேவன் செய்த நன்மைகளை மறவாதே. மறக்கக்கூடாதான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. நாம் மறவாதபடிக்கு தேவனுக்கு நன்றியை சொல்வதோடு மட்டுமல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களாகவே நாம் வாழ வேண்டியது மிக அவசியம், மிக அவசியமா இருக்குது. 3. 4ஆவதாக வாசிக்கலாமா? 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிங்களேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கூட்டி வழங்குங்கள். அடுத்தது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். எவைகள்? இப்ப படிச்சது எல்லாமே முன்னாடி படிச்சோம் இல்லையா? அதனால தான் நான் இருந்து ஆரம்பிக்க சொன்னேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அந்த விசுவாசம் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. உங்களால கனி கொடுக்காம இருக்கவே முடியாது. கண்டிப்பா கனி கொடுப்பீங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். அடுத்தது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, தன்னை ரட்சித்தார்ல, தன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சார்ல, அதை அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் மறந்துட்டான். சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து அவனும் குருடன் தான். என்ன குருடனா பேரு? கண் சொருகி போன குருடன். புரியுதுங்களா? இது யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு இல்லையா? சபைக்கு உள்ளையா? விசுவாசிகளுக்கு, சபைக்குள்ள. அவங்க என்ன பண்றாங்க? தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து விட்டார்கள், தன்னை ரட்சித்தவரை மறந்து விட்டார்கள். அந்த பாவத்தின் அகோர பிடியிலிருந்து மீட்டு கொண்டார்ல, அதை மறந்துட்டாங்க. அதான் இங்க வாசிக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான்னு வாசிக்கிறோம். நமக்குள்ள எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்கணுங்க. நமக்குள்ள இந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். என்ன எண்ணம் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிக்கலாமே. ரோமர் 6:11 வாசிக்கலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டா நல்லது. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் பாவத்துக்கு மரித்தவன், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன்,
எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா திரும்ப பாவம் செய்ய மாட்டேன். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? படிக்கிறோமா இல்லையா ரோமர்ல? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிலைநிற்கலாமா? கூடாதே சொல்றாருல ரோமர், பவுல் சொல்றாருல அந்த வார்த்தையை. ஆக பாவத்துக்கு மரித்து விட்டேன், இனி அதை எப்படி பழைப்பேன்? எண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் பண்ணிடுவேன். என்ன நம்ம பண்ணுவேன்? ஒப்பு கொடுத்துருவேன். அப்படியே படிங்க பார்க்கும் 12-13 படிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணிக்கொண்டவங்க தான் ஒப்பு கொடுப்பாங்க. ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப். இந்த எண்ணிக்கொள்ளாதவர்கள் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. எனக்குள்ள என்ன இருக்கணும்? நான் யாரு? நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன், கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார். இதுதான் நம்ம கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீங்க கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாச இடத்துல வீட்டுக்குள்ள இடத்துல மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே தேடுங்கள். அடுத்தது வாசிக்கிறோம். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாஸ்ட், பிரசன்ட், அடுத்தது ஃபியூச்சர் வரும். மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அதில் அழகா இருக்கும். ஏனென்றால் சொல்லி தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க மரிச்சிட்டீங்க, நீங்க பழையபடி பாவம் செய்யக்கூடாது, நீங்க பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க, தேவன் என்ன பண்ணாரு? விலை கொடுத்து வாங்கிட்டாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். ஆகையினாலே உங்களுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் என்ன பண்ணுங்க? உங்களுடைய அவயவங்களை, சரீரங்கள் என்னது? தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அதனால உங்களை தேவனுடைய மகிமைப்படுத்துங்கன்றாரு. அதனால அந்த இடத்துல வாசிக்க, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் என்னது? அவர் வரும் பொழுது குற்றமற்றதா இருப்பதாக, அப்படி வருகையில அப்படின்னு வாசிக்கிறோம். ஆக சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடாதீங்க. நான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து விட்டேன் என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். அடுத்த ஸ்டெப்பு இன்னும் முன்னேறி போகணுன்ற எண்ணம் வரவே வராது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அநேக பாவங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மறந்துட்டாங்க. அதாவது தன்னை மன்னித்த தெய்வத்தை, தனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்த தெய்வத்தினுடைய அந்த செயல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போனதுனால குருடனை போலவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவிசுவாசியை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்குது, விசுவாசியை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்குது. இவர் பேசுற மாதிரி இவரும் பேசுறாரு, இவர் சிந்திக்கிற மாதிரி அவரும் சிந்திக்கிறாரு, இவர் என்ன செய்யறாரு அதையும் அவரும் செய்யறாரு. சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து விட்டார். அதான் வாசிக்கிறோம். அவனும் குருடன் தான், கண்ணிருந்தும் குருடனா இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? மறந்துடக்கூடாது. ரைட்டா? பாவ வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தத்திலே வளர வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனா சுத்தம் பண்ணுவான், ஒரு வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறான் தானே. வாலிப பிள்ளையெல்லாம் இருக்கிறீங்க, கர்த்தர் ரட்சித்து விட்டார், ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்ன பண்ணும்? ரட்சிப்புக்கு ஏற்ற நிலைமையில பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு வளர வேண்டியது மிக அவசியமா இருக்குது. சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? நிறைய நம்ம மறந்துடுறோம், நிறைய விஷயங்கள் இல்லையா? இதை மறந்துடாதீங்க. மறக்க வேண்டியதை மறந்துடுங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மறக்க வேண்டிய காரியங்கள் இருக்குதுங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. இப்ப நம்ம மறக்க வேண்டியதை பத்தி படிக்கல, மறக்க கூடாததை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். தேவனை மறவாதே, தேவனுடைய வார்த்தையை மறவாதே, தேவன் செய்த நன்மைகளை மறவாதே, கர்த்தர் நம்மை சுத்திகரித்ததை மறந்துடக்கூடாது. சரிங்களா? சிம்பிள் தான். நம்ம படித்த பகுதி தான், திரும்ப நினைப்பூட்டுவதற்காக தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்காங்க. 4வது 5வதாக உபசரிக்க மறவாதிருங்கள். எங்க படிக்கிறோம்? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். படிங்க பார்க்கும் அந்த வசனத்தை படிங்க பார்க்கும். எபிரேயர் 13:2 படிங்க சிஸ்டர். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. மறவாதிருங்கள். சரிங்களா? நீங்க சொன்ன ரோமர்ல இருக்குது, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நாடுங்கள்னா விரும்புங்கன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, நாடுங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். சரிங்களா? உபசரிப்பதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. உபசரிப்பு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, ஐயோ அந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது அவங்க ரொம்ப வேதனைப்படணும். இன்னும் 2 நாள் இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி யோசிக்கணும். புரியுதுங்களா? இனிமே எக்காலத்துல என்னது
போகவே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லி யோசிக்கக்கூடாது. ஏப்ரல் மாசத்துல எங்க வீட்டுக்கு வந்து 2 குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, பிள்ளைகளாம் அழைச்சிட்டு வந்தாங்க. அதே போல் சென்னையிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு 2 நாள் தங்கியிருந்தாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சது. அவங்களுக்கு போகவே மனசு வரல. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. திங்கக்கிழமை அவங்க டியூட்டிக்கு போகிறவங்க கண்டிப்பாக திங்கக்கிழமை போயே ஆகணும். ஃபோன் பண்ணி லீவு சொல்லிட்டு, பிரதர் நாளைக்கு லீவு போட்டுலாம் இருக்கும்போது இங்கே இருக்கணும், ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு, சரி அந்த நேரத்தை வீணாக்கக்கூடாது என்ன பண்ணுறோன்னா உடனே தரங்கம்பாடி போயிட்டோம். அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் உடனே நான் தான் தரங்கம்பாடி போயிட்டோம் ஃபேமிலியாக அழைச்சிட்டு. சரி மிஷினரி பார்க்கலாம் வாங்க, அவருடைய இடத்த பார்க்கலாம். சீகன் பால்க்கு அவர் வந்து வாழ்ந்த இடம். இன்னைக்கு நம்ம கையில் தமிழ் வேதாகம் இருக்குன்னா அந்த தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அவர் வாழ்ந்த வீடு இன்னைக்கு மியூசியமாக இருக்குது. எல்லாத்தையும் போய் காமிச்சேன். அவ்வளோ சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு. போக மனசே வரல அவங்களுக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மள்கிட்ட வரவங்க நம்ம உபசரிப்பை பார்த்து அவங்க சந்தோஷப்படணுங்க, சந்தோஷப்படணும். போக மனசே வரக்கூடாது. நம்ம எப்படி உபசரிக்கிறோம்? இன்னைக்கெல்லாம் உபசரிப்புல இன்னைக்கு ஐயோ ஏன்டா வராங்கன்னு யோசிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய செயல்பாடு தான் இருக்கு. இவங்க வராம இருந்தால் நல்லா இருக்குமே. இன்னைக்கு மற்றவங்க வர்றதை பாரமாக நினைக்கிறார்கள், பாக்கியமா நினைக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வர்றதையே பாரமா நினைக்கிறாங்க. எங்கேருந்து இங்க அந்நியரை உபசரிக்கிறது? இங்க என்ன வாசிக்கிறோம்? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை உபசரிக்கிறதுக்கே இன்னைக்கு மனசுல நிறைய பேர் இருக்கு. எங்க இந்த அந்நியரை உபசரிக்கிறது? அதான் அடுத்த ஸ்டெப்பே. அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காரியத்தை கொண்டு வராருங்க. இப்ப நல்லா கவனிங்க, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. அப்ப அந்த உபசரிப்புன்றது, நான் இப்ப உபசரிப்புன்னு தான் பேசிட்டு இருக்கிறேன். உபசரிப்புன்றது ரொம்ப முக்கியங்க. உபசரிப்பு ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு அநேக இடங்கள் அந்த உபசரிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணு வசனத்தை கேட்டே இருந்தா, ரட்சிக்கப்பட்டா, ரொம்ப பயங்கர சந்தோஷம் அவளுக்கு. எல்லாம் ஊர் விட்டு ஊர் வருவாங்க பிழைக்கிறதுக்காக. ஆனா அந்த பெண்ணு பாத்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் வந்தவ. நான் யாரை பத்தி சொல்ல போறேன்? லீதியாள். வெரி குட். லீதியாள் கண்டம் விட்டு கண்டம் வந்தவ. சரிங்களா? ஆசியா கண்டத்தை விட்டு என்னது ஐரோப்பா கண்டத்துல வந்திருக்கிறாங்க. பிலிப்புன்ற இடத்துல தான் இருக்கிறான். அவருடைய ஊர் தியத்தீரா. தியத்தீரா வந்து ஆசியா கண்டத்துல உள்ளது. அங்க சபையும் இருக்குது. தியத்தீராவில் சபையும் உண்டு. பாருங்க, அந்த மாதிரி வந்தவ வசனத்தை கேட்டா, ரட்சிக்கப்பட்டா. அடுத்தது சொல்லுவா, என்னை தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டுல வந்து தங்கியிருங்கன்னு கேட்பா. சொல்லுவாளா இல்லையா அந்த பெண்ணு? என்னை விசுவாசம் உள்ளவன்னு நினைச்சீங்கன்னா, எண்ணினீங்கன்னா என் வீட்டுக்கு வாங்க. லீதியால் தன் உள்ளத்தை மட்டுமல்ல தன் வீட்டையும் கர்த்தருடைய சபைக்காக திறந்து கொடுத்தாரு. பிலிப்பு பட்டணத்துல சபை இருக்குன்னா லீதியா வீட்டுக்கு போங்கம்பாங்க. இப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு? எத்தனை பரிசுத்தவான்கள் வந்தாலும் சந்தோஷமாய் வரவேற்க வேண்டும் என்ற அந்த பரந்த மனசு, அந்த உபசரிக்க வேண்டும் என்ற அந்த சுபாவம், அதான் கிறிஸ்துவின் சுபாவம். பிலமோன் வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தாரு. அவர் வீட்லயும் சபை கூடி வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே அவ்வளவு, அதாவது பரிசுத்தவான்கள் உம்மாலே இளைப்பாறினபடியாக சொல்லுவார் பவுல் எழுதும்போது, நிருபம் எழுதும்போது. எத்தனை பரிசுத்தவான்கள் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க உள்ளமெல்லாம் இளைப்பாரி திரும்ப அவங்க வீட்டுக்கு போவாங்களாம், பிலமோன் வீட்டுக்கு வந்தவங்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய உபசரிப்பு, அவருடைய பேச்சு, வாங்க வாங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, அந்த கபடம் இல்லாத அந்த மனசு, இந்த உபசரிப்புல எல்லாமே அடங்கி இருக்குதுங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளில ஒண்ணு பேசுறதுல உபசரிப்பு. இன்னைக்கு இப்படிப்பட்ட உபசரிப்பு நம்முடைய வீடுகளிலே காணப்படுகிறதா? திருச்சபையிலே காணப்படுகிறதா? ஒருத்தவங்க சபைக்கு வராங்கன்னா அடுத்தது திரும்ப அந்த சபைக்கு போகணும்னு ஆசையா வரணும். எல்லாரும் அவங்ககிட்ட பேசணும். அவங்க எங்கேருந்து வராங்க என்னன்னு அவங்க விசாரிக்கணும். அவங்க விசாரித்து அவங்களுக்கு தேவையானது என்னன்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு அது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அது பெரிய சந்தோஷம். உபசரிக்க மறவாதிருங்க. அந்நியர் ஏன் நம்ம உபசரிக்கணும்? அந்நியர் உபசரிக்கணும். தேவனுடைய சொந்த ஜனமாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? அந்நியரை உபசரிக்கணும். நம்முடைய நோக்கம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவ இடையில கொண்டு வரணும். யாரா இருந்தாலும் இதுதான் நம்மளுடைய கோலா இருக்கணும். அந்நியரை பாக்குறீங்களா? தெய்வத்தை அறியாத மக்கள் பாக்குறீங்களா? அவங்களை உபசரிக்கிறீங்களா? நல்லது. எப்படியாவது என்னது படைச்ச தெய்வம் யாரு அவங்ககிட்ட சொல்லணும். நம்முடைய செயலின் மூலமாக, நம்முடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். படிக்கிறோம்ல, ரோமர் 12 வாசிக்கிறோம். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், மறவாதிருங்கள். கடைசியாக 6வதாக மறக்கக்கூடாதான், அதே எபிரேயர்ல இருக்குது. எபிரேயர்ல வாசிக்கிறோமே 13:16. எதை மறக்கக்கூடாது?
அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பலிகள் இது ஒண்ணு. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். மறவாதிருங்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல உள்ள சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய சந்தோஷங்கள். குறைச்சல் உள்ளவங்க இருக்கிறாங்களா, சந்தோஷமா அவங்க நம்ம உதவி செய்யணும். அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஒரு பகுதியில ஒரு சபையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான சபை தான் அந்த சபை. ரொம்ப ஏழ்மையான சபை. அங்க உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ரொம்ப குறைவு. ரொம்ப நிறைய தரித்திரர்கள் கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்க. சில பேர் திருடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சபையிலேயே அந்த திருட்டுத்தனமான செயல்பாடு இருந்தது. நிருப எழுதுறார் பவுல், திருடுகிறவன் இனி திருடாமல். யாருக்கு எழுதுறாரு? வெரி குட். படிக்க பார்க்கும். என்ன சொல்லுவாங்க, அது பொதுவாகவே திருடுறவன் இனிமே திருடாம உனக்கு என்ன தேவையோ உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கு சம்பாதிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் அப்படி சொல்ல மாட்டாரு. அதை படிங்களேன் வசனத்தை. எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 28 படிங்களேன். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களா. அது படிக்கும்போது ஆச்சரியமா இருக்குதுங்க. என்ன சொல்லிருக்கணும்? திருடுகிறவன் இனி திருடாமல் உன் தேவையை பூர்த்தி செய்யும்படியாக உனக்கு உண்டாயிருக்கும்படி நீ உன் கையால வேலை செஞ்சு, நல்ல வேலை செஞ்சு என்னது நீ பொழைச்சிக்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனா என்ன சொல்றாரு? உனக்கும் வச்சுக்கோ, குறைச்சல வருவான் இல்லையா, அவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. இதுதாங்க கிறிஸ்தவம். இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். நீ திருடுறியா, நீ மற்றவனுக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரி நீ உன் கையால வேலை செய், நலமான வேலை செய். உன் இஷ்டம் போல எந்த வேலையும் செஞ்ச முடியாது. நலமான வேலை செய், நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உண்டாயிருக்கும்படிக்கு. இதை படிக்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ண எவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம மறவாத விஷயங்கள்ல கடைசியாக படிச்சது என்னன்னா, குறைச்சல் உள்ளவர்கள் யார் என்று கண்டு அவர்களுக்கு நாம் என்னது உதவி செய்ய வேண்டும். நம்ம சபையில ஒருத்தவங்க வராங்கன்னா, கஷ்டத்துல வராங்கன்னா அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா உள்ள சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. மறவாதிருங்கள். படிக்கிறோம், மறவாதிருங்கள். மறக்கக்கூடாத விஷயங்கள் இதுவும் ஒன்று இருக்குது. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இதை பத்தி இன்னும் படிக்கணும்னா கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க பார்ப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். குறைச்சல் உள்ள விசுவாச வீட்டாருக்கு உதவி செய்ய கடவோம், நன்மை செய்ய கடவோம். ரொம்ப முக்கியமானது. இதுலயும் நம்ம அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அதனால 1 யோவான் 3:18 யோவான் சொல்லுவாரு, என் பிள்ளைகளே, நாவினாலும் வசனத்தினாலும் மட்டுமல்ல, உண்மையினாலும் கிரையினாலும் அன்பு கடவோம். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கணும்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நிலைமையில செய்வதை மறந்துடாதீங்க. நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உள்ள அயனால பார்த்தனது நீ நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பாத. எவ்வளவு அழகா ஆண்டு சொல்லி தராரு இல்லையா? பிராக்டிஸ் பண்ண எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடாத விஷயங்கள்ல கொடுக்கறது, உதவி செய்யறது, மற்றவங்களுக்கு நம்ம இனம் கண்டு கொள்ள வேண்டும். பார்த்து நம்ம செய்யணும். அதையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து செய்ய வேண்டும். ஜெபத்துல உதவி செய்யலாம், கொடுக்கறதுல உதவி செய்யலாம், அவங்களுக்கு உழைப்புல உதவி செய்யலாம், அவங்களுக்கு நம்ம தோல் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஆதரவா பேசலாம். நம்மளால என்ன முடியுதோ என்றதை நம்ம செய்யலாம். நிறைய செய்யணும்னா இல்லை, உங்களால என்ன முடியுதோ செய்யலாம், தாராளமா செய்யலாம். கர்த்தர் எனக்கு கொடுக்குற பலத்தின்படியே நான் செய்யலாம் தாராளமா. நன்மை செய்ய கடவோம். இது எல்லாமே நம்ம மறக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. மறவாதிருங்கள். மொத்தம் 6 காரியங்கள் படிச்சோம். நம்பர் 1 சொல்லி முடிச்சிடலாமா? தேவனை மறவாது. நம்பர் 2 தேவனுடைய வார்த்தைகளை மறவாது. நம்பர் 3
நன்மை செய்த தேவன் செய்த நன்மைகளை மறந்துடாது. அவர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் உபகாரங்களையும் மறவாது. அடுத்ததாக சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துடாது. நம்ம தொடர்ந்து பாவத்தில் நினைச்சிருக்காதபடிக்கு நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். பாவத்தை அறிக்கை செய்து உடனே நம்ம என்னது தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். இந்த 2 பாயிண்ட் விட்டுறக்கூடாது. எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்க. என்ன இருக்கணும்? நான் பாவத்துக்கு மறிச்சவன், நான் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன். இந்த எண்ணம் எனக்குள்ள எப்பயுமே இருக்கணும். நான் பாவத்துக்கு மறிச்சிருக்கிறேன். அடுத்தது ஒப்பு கொடுங்கள். அடுத்தது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். உபசரிப்பு ரொம்ப முக்கியம். உபசரிக்க மறவாதிருங்கள். கடைசியாக தான தர்மம் பண்ணவும் நன்மை செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து மறவாத அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் ஒரு சுருக்கமாக 6 காரியத்தை மட்டும் படிச்சோம். மறவாத காரியங்களை குறித்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து இதை மறக்காதபடிக்கு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்.